இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்காக இப்படி கடன்பட்டு தங்களோட வீடு வளவை இழந்துட்டு நடுத்தருவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷமாக பிள்ளை குட்டிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு நடந்த தும்பியலான செயல்கள் ஆக்கள்கிட்ட காசை வாங்கி எனக்குன்னு அவைய சொல்லித்தாங்க கொடுத்துட்டாங்க. இப்போ விட நீங்களுக்கு காசு தரணும். அப்போ போலீஸ்காரர்களுக்கு வீடுன்னு சொல்லி சொன்னது முன்னாடி இருந்தது, அதுதான் அவங்களோட வளவு, அவங்கள்ட்ட வீடு 15 லட்சம் எங்கே தம்பி இருந்து நாங்கள் கொடுக்குறேன். 15 லட்சம் இந்த வீட்டுக்கு முடிச்சு தம்பி. அப்போ அரசாங்கத்தினால் ஒரு ரூபா தரல. இல்லை தம்பி, ஒன்றுமே தரல அவங்க. அப்போ அவங்களோட வார்த்தையை நம்பி நீங்கள் 15 லட்சம் கடன் பண்ணி கட்டினீங்களா? பிள்ளைகள் நான் அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்போ இந்த வீட்டில் இருக்க அவங்க சொன்னாங்க வீட்டில் ஒழும்பட்டாண்ட ஒரு கஷ்டம் எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் அரசாங்கம் சொல்லுவீங்க என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதற் காசு நீங்கள் போட்டு கட்டணும், அதுக்கு பிறகு நாங்கள் காசு தரோம்னு சொல்லி வெளியே போவோம்ட்டு போட்டு பிள்ளைகள் அம்மாட்ட கொடுத்து போட்டு வெளியே போனேன். அங்கே வெளியே போய் அங்கே உடம்புல வருத்தம் இருந்தபடியே அவங்க சொன்னாங்க, சரி நீ இருக்கலாம்மா, நீங்கள் நாட்டுக்கே போங்க, உங்களால் வேலை செய்ய இயலாது, உங்களோட உடம்பு வீக்காக இருக்குது என்று சொல்லித்தாங்க. அந்த பிள்ளை அப்புறம் அந்த 4 வருஷம் விட்டு பிரிஞ்ச வருப்பேன். இப்போ இன்றைக்கி பாருங்கள், உண்மையில் கணவரால் கைவிடப்பட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீதிமன்றத்தில் கொடுத்து அதுக்கான தீர்ப்பும் கிடையாது. இன்னொரு பக்கம் அரசாங்க வீட்டை நம்பி பலவை வீடு வச்சு இந்த வீட்டை முடித்து இன்றைக்கி அரசாங்கத்தினால் அவங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் கிடைக்காம நடுத்தருவில் விடப்பட்ட நிலையை. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்க பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் மண்டூரில் தான். எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திற்கான உதவி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி எப்படி சொல்கிறது, அந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷமாக பிள்ளை குட்டிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு நடந்த தும்பியலான செயல்கள் அரசாங்க வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அந்த அரசாங்கம் அரசாங்கத்திலேருந்து விலகி சென்றதுனால அந்த வீடுகள் நிறுத்தப்பட்டு இப்போ அந்த வீடும் இல்லாமல் நிறைய சிக்கலுக்குள்ள நிறைய பேர் உள்ளாகி போயிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு அக்காவோட வாழ்க்கை தான் இது. அதாவது அரசாங்கத்தினால் வீடு திட்டம் கொடுக்கப்பறோம்னு சொல்லி அவங்க தங்களோட வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட கையில் எதுவுமே கிடையாது. தன்னோட வளவை வீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டை கட்ட தொடங்கியிருக்காங்க. கட்டி முடித்ததும் அந்த அரசாங்கத்தினால் அந்த ஹெல்ப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது அவங்க வீடு வச்சதுனால அந்த வட்டிக்கு கொடுத்தவங்களாம் காலை கையை பிடிச்சதுனால கடைசி நேரத்தில் இருந்த வளையம் பறி கொடுத்துட்டு வீடு வளவு எதுவுமே இல்லாமல் இப்போ நடுத்தருவில் நிற்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கணவரும் அவங்களை கைவிட்டு சென்று 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கமையே தனக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடமோ சரி, என்னோடய பிள்ளைகள் படிப்பிக்கிறதுக்கோ சரி, ஏதாச்சும் சரி ஒரு உதவி செய்தாங்கன்னு சொல்லி அந்த அக்கா நம்மக்கிட்ட பெரும் ஒரு உதவியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கமையே நாங்கள் இன்றைக்கி அவங்கள பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதாவது இந்த வீடு வளவு அவங்களது கிடையாது. அவங்கள்ட்ட வீடு வளவு அவங்கள்ட்ட கையில் இருந்து அது பறி போயிட்டுது. ஸோ பறி போய் எத்தனை நாள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அவங்கள்ட்ட வீடுன்னு சொல்லி சொன்னது முன்னாடி இருந்தது, அதுதான் அவங்கள்ட்ட வளவு, அவங்கள்ட்ட வீடு. அது இப்போ அவங்கள்ட்ட கையில். நான் சொன்ன மாதிரி இது அவங்கள்ட்ட தங்கச்சின்ற வளவு. வணக்கம் அக்கா. என்னண்டா தம்பி, நான் வீடு வளவு வீட்டில் இருந்த நான் இருக்கேன்னு சொன்னேன்னா, இப்போ அந்த வீடு வளவு அவங்க நான் காசு கொடுக்கலன்னு சொல்லி எழுதி எடுத்துட்டாங்க. அவன்னு சொன்னேன் நான் இந்த வீடு வளவு என்னென்னு சொன்னால், இந்த கடன் பட்டு தான் எனக்கு உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கி எடுங்க காசு, நீங்கள் வெளிநாடு போய் இதுங்கன்னு சொல்லி. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ சரி என்ற ஓட்டு வாங்கி டிஓ பம்பில் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட வீடு இந்த உடஞ்சி போய் கிடக்குது, ஃபுல்லாக உடஞ்சி போய் இருந்தது. அப்போ உடஞ்சி போயிருக்கேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு காட்டுங்க, நான் கட்டணும், காசு தருவேன்னு சொன்னாங்க. அப்போ சரி என்று ஓட்டு நான் கடனைப்பட்டு எனக்கு தெரிவிக்க போல அந்த கொரோனா தொண்டில் இந்த காசு 2 கட்டுப்பட்டு தெரிஞ்சுது. அப்போ காசை கட்டு பிடிச்சாங்க. பிடிக்க என்ன செய்கிறேன் போட்டு பிறகு வெளியில் போனேன். வெளியில் போய் அங்கே போய் 3 மாதத்துல அங்கே இருந்தேன். 3 மாதம் மட்டும் இருந்தேன் நான் இருக்கையும். அங்கே போய் சுவர் பிடிச்சது. அதுலேருந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பித்தாங்க. திருப்பி அனுப்பி இஞ்ச வரையும் காசை கட்டு சரி நம்ம சண்டை போட்டு பொலிசில் கொண்டு கொடுத்தாங்க. காசை கட்டுங்கன்னு சொல்லி. நான் என்னால் காசு கட்ட இயலாது, எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, காசு கட்டுறது இயலாதுன்னு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீடு வள எழுதி தக்காங்கன்னு சொல்லி. அப்போ சரி என்று போட்டு நான் எழுதி கொடுத்தேன் வீடு வளவை. அவங்க சொன்னாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னார், நீங்கள் வீட்டால் விளம்புங்கன்னு சொல்லி. அப்போ நான் அந்த பிள்ளை 2 எடுத்து தங்கச்சிட்ட வீட்டுக்கு வந்தேன். தங்கச்சிட்ட வீட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு இந்த ரூமில் இருங்க, நாங்கள் அங்காள் ரூமில் இருக்கோம்னு சொல்லி. அப்போ அதில் இருக்கிற நேரம் இப்போ எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தம்பி.
என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு சின்ன ஒரு வளவு ஒன்று இருக்குது. அந்த வளவில் சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டி தரேன்ட்டு சொன்னால் கட்டித்தாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த 2 பிள்ளைகளையும் நான் எப்படி படிப்பிக்கிறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் விட்டுது போய்த்தாரு. இந்த பிள்ளை அப்புறம் அந்த ஒரு 4 வருஷம் விட்டு பிரிஞ்சு வருப்பேன். விட்டு பிரிஞ்சு நானும் கோட்ஸில் எல்லாம் வழக்கு போட்டு அங்கேயும் செல்லாம் அது இருந்துச்சு பார்க்குறேன். அவங்க சம்மன் கட்டி தான் அனுப்பி பார்க்குறேன். அவங்க இல்லை ஒரு கண்ட இடத்த நாங்கள் பிடிச்சி தாராம்மான்னு சொல்லி அவங்க பொலிசாக்கள் சொல்லித்தாங்க. அதுலேருந்து நான் இப்போ எனக்கு இந்த பிள்ளைகளையும் படிப்புக்கு இது காசு இல்லை, சாப்பிடையும் காசு இல்லாமல் இருக்குது தம்பி. நான் என்ன செய்கிறேன் தெரியாமல் இருக்குது. இப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு? இவங்களுக்கு 4 வயசு தம்பி. 4 வயசு. அவருக்கு 12 வயசு. 12 வயசு. இப்போ எவ்வளோ மட்டும் படிக்கிறீங்களா? ஓகே. இப்போ கிளாஸுக்கெல்லாம் வெளியில் அனுப்புறீங்களா? வெளியில் அனுப்புறது கொஞ்சம் காசு வேணும் தம்பி. காசு தாங்க. இப்போ ஹாஸ்டலில் கொண்டு விடுவோம்ட்டு பார்த்தோன்னாங்க. அவர் சொன்னாங்க மாதம் 8000 கட்ட சொன்னாங்க. எந்த ஹாஸ்டலில்? இந்த அக்கரைப்பத்து ஹாஸ்டலில் கொண்டு விடுவோம். அவங்க பிறகு மாதம் காசு கட்ட என்கிட்ட காசு இல்லாமல் போயிட்டு. இல்லை இப்போ உங்களோட கணவர் பிரிஞ்சு 4 வருஷம் கோர்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனால் அது எந்த ஒரு தீர்ப்பும் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இல்லை இல்லை இல்லை. ஒரு மாதம் கூட உங்களுக்கு காசு கட்டலை. இல்லை இல்லை இல்லை. ஸோ அப்போ வேற நீங்கள் பாரப்படுத்தலாம். பழகாமத்தில் இருக்கிற பிருளானந்த ஆசிரமம் எல்லாம் இருக்குது சரிங்களா? அங்கே கூட்டி போங்க. அங்கே அது காசு எதுவுமே கிடையாது. இவங்களை அவங்க படிப்பிச்சு ஆளாக்கி உங்கள்கிட்ட கையில் ஒப்படைப்பாங்க சரிங்களா? நீங்கள் லீவு நாட்களில் இவங்களை போய் பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்ஏ கரெக்டர் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறுவன் நடத்த பிரிவு இருக்குது களவாஞ்சியில் இருக்க ஆஃபீஸ். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு ஆசிரமத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒப்படைக்கலாம். இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை அவரையும் படிப்பிச்சு ஆளாக்கணும்னு சொன்னால் கஷ்டம் தானே. அப்போ நீங்கள் இதுவரை ஏதாச்சும் தொழில்களுக்கு போக பார்க்கலையா? என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ சுவரே தம்பி. நான் இப்போ காமர்ஸுக்கெல்லாம் போய் படிக்கலை. நான் அதில் காமர்ஸுக்கும் போயிடாது. அப்போ என்ன சொன்னால் இப்போ எப்படி இப்போ நான் வேற எங்கேயும் வேலைக்கு போகிறேன்டா சொல்லுவேன். சுபர் தான் எனக்கு அதுலேருந்து தலையெல்லாம் சுற்றி வர்றது சின்ன குளிசரிக்குது எனக்கு போடுற அந்த குளிசை போடுறேன் நான். இப்போ இந்த பிள்ளை 2 இருந்தால் நான் எப்படி இது செய்கிறேன் தெரியாமல் இந்த பிள்ளைக்கு இப்போ போன கிழமை இந்த பாலசபை இந்த டீச்சர் அனுப்பியிருந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று தந்துருந்தேன். அந்த சாமான் வாங்க சொல்லி. அப்போ அப்புறம் இந்த யூனிஃபார்ம் வாங்க சொன்னாங்க 3000 புத்தகம் காசு 2000 பிள்ளைக்கு. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் காசு அது 1500 ரூபாயாம் என்று சொல்லி எல்லாம் பில் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு தாங்க அம்மா தந்தீங்கன்னு சொல்லி நான் பிள்ளையை பாரம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுலேருந்து இப்போ என்னக்கிட்ட அப்படி ஒரு உதவியும் இல்லாமல் போயிட்டு அது இல்லாதனால அவங்களை என்ன நேசரி சேர்க்கல. ரைட். அப்போ உங்களோட வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் இப்போ தொழில் செய்யல? செய்யறதுக்கு எங்க தம்பி நான் இருந்து செய்கிறேன். பலவு சின்ன பலவு நரிக்குது. அதில் நார்மலாக இடியப்பமோ பிட்டு அப்படி வச்சு கடைகளுக்கு. ஓம் தம்பி அப்படி என்ன செய்யலை முன்னால செய்வேன் நான். அப்போ இப்போ தம்பி வீட்டில் இருந்து நான் செய்யலை அதே தம்பி. இப்போ இவங்க ரிசர்வ் பண்ண போகிறாங்களாம் சொல்கிறாங்க. இப்போ தங்கச்சி போய் ரிசர்வ் பண்ண போகிறாங்களான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இது கேட்கல இடமும் இல்லை வீடும் இல்லை. இப்போ நான் இப்போ சாப்பாடு சாமான் எனக்கு விற்கிறேன்லாம் எங்கே இருந்து தம்பி எனக்கு விற்கிற. அதுலேருந்து இப்போ உங்களுக்கு அப்பா இல்லை. என்ன நடந்தது? அப்பா விட்டுது போய்த்தாரு. அவரும் விட்டு போயிட்டாரு. அவர் இப்போ விட்டுது போய் கனகாலம் சின்ன எங்களோட தங்கச்சி பிறந்து விட்டுது போய்த்தாரு. உங்களை யார் வளர்த்தது? அப்பா இப்படி விட்டுட்டு போனால் உங்களை அப்பா எங்களோட கல்யாணம் கிடச்சி எங்களோட தங்கச்சி சின்ன வயது பிள்ளைக்கு போய் 19 வயது தங்கச்சிக்கு அதில் விட்டுது பிரிஞ்சுட்டாரு. நாங்களாம் கல்யாணம் கட்டினது பிறகு தான் போனவர். இப்போது அரசாங்கத்தினால தான் நீங்கள் இப்போ இல்லை பாதி இந்த அளவுக்கு கடன்பட்டுருக்கீங்க. அவங்கள்ட்ட வார்த்தையை நம்பி நீங்கள் கடன் பண்ணி இந்த வீட்டை முடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டு திட்டங்கள் அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்மள்ட்ட உதவி ஒன்று கேட்டு நிற்கிறதுக்கான காரணம் இதுதான். தங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் அரசாங்கம் சொல்லுவீங்க என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதற்காசு நீங்கள் போட்டு கட்டணும், அதுக்கு பிறகு நாங்கள் காசு தரோம்னு சொல்லி. ஸோ அதை நம்பி அந்த சனம் அந்த வட்டிக்கோ இல்லைன்னு சொன்னால் தங்கள்கிட்ட இருக்கிற நகையோ அதை ஏதோ ஈடு வச்சு இல்லைன்னா வளவோ கூட ஈடு வச்சு அந்த ஒரு நம்பிக்கையில் அதாவது அரசாங்கம் கொடுத்த நம்பிக்கையை வச்சுக்கொண்டு அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசாங்கம் இப்படி கைவிட்டுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க நடுத்தருவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அரசாங்கம் நம்ம மெயின் அங்கே சொல்லலை. இப்போ அங்கே என்ன நடக்கின்றது தெரியாது. இது உங்களுக்கு டிஎஸ்எஃப்ஸ் உண்டாக சொன்னது ஏன்னா. ஸோ இங்கே இப்போ கீழே இருக்கிறவங்க சில பேர் செய்கிற மிஸ்டேக்கால் மேலே பேர்கள் பாதிக்கப்படுது. கேட்டான்னு அரசாங்கம் வீட்டு திட்டம் அரசாங்கம் காசு தரல, அதில் நம்பி நாங்கள் இதை செய்து எங்களுக்கு லோஸ்ட் ஆகிட்டு அளவும் இல்லாமல் நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் சொல்லப்படுது. ஸோ இதில் தவறு யாரோடதுன்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோடதோ அரசாங்கத்தோடதோ இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்தில் அரசாங்கத்தினால அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர்களோடதோ யார்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் திரும்ப போய் கேள்வி கேட்கல, அதாவது டிஎஸ்எஃப்ஸ் இல்லாமல் போய் கேட்கல, உங்களை நம்பி நாங்கள் இப்படி கடன் பண்ணி இதை விட காட்டுன்னு நீங்கள் ஏன் திரும்ப நிப்பாட்டிட்டீங்க என் காசு வரலன்னு சொல்லி கேட்கலையா? அவங்க சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேன் இப்போ அதுலேருந்து இப்போ அவர் இந்த இதில் கொரோனா பிரச்சனை எங்கள் லோஸ்ட் ஆகிடுது அதுலேருந்து நாங்கள் தரையிலாது என்று சொல்லித்தாங்க. அப்போ நான் இப்போ கடன் இல்லாமல் பட்டேன் எனக்கு தாள் எப்படி என்ன செய்கிறேன்னு நாங்கள் ஒன்றும் செய்யலாமா என்று சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு பக்கத்துல இருந்தாக்கள் இந்த காசு தந்தாக்களுக்கு அவர்கிட்ட பிடிக்காம இதையும் தாங்க நம்பி என்னோட காசு தரணும் மண்டியலே. அப்போ நான் இதை நம்பி தான் அவங்களுக்கு காசு தந்தனாங்க என்று சொல்லி அவங்க
சரியாண்டு போட்டும் அப்போ நான் என்னால் காசு கொடுக்க 15 லட்சம் எங்கே தம்பி இருந்து நான் கொடுக்குறேன்னு. இப்படி 15 லட்சம் இந்த வீட்டுக்கு முடிஞ்சதா? ஓம் தம்பி. அப்போ அரசாங்கத்தினால ஒரு ரூபாவும் தர இல்லை? இல்லை தம்பி ஒன்றுமே தரல அவங்க. அப்போ அவங்களோட வார்த்தையை நம்பி நீங்கள் 15 லட்சம் கடன் பண்ணி கட்டினீங்களா? ஓம் தம்பி வந்து என்ன பாடுபட்டாங்க, இப்போ எனக்குங்க இந்த வீடு உடஞ்சி போய் கிடந்தது. இந்த வீடு மழை பெஞ்ச தண்ணி ஒழுகும், எத்தனை பேர் வந்து பார்த்துட்டாங்க. அப்போ பார்த்துருக்கேன். அப்போ சொன்னாங்க சரி நான் இந்த உதவி நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி. அப்போ சரியாண்டு போட்டு தான் நான் ஆக்கள்கிட்ட காசை வாங்கி எனக்குன்னு அவைய சொல்லித்தாங்க பிடிச்சிதாங்க. இப்போ உடனே எங்களுக்கு காசு தரணுமெண்டு. அப்போ போலீஸ்காராக்கள் சொன்னாங்க நீங்கள் காசு கட்டி ஆகணும் அம்மா, இல்லைன்னா சார் வீடு இவ்வளோ எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்கிறேன் சார், நான் என்ன பிள்ளை கண்ணி எடுத்து நான் என்ன செய்கிறேன் சொன்னது. அதுக்கு ஒன்றும் செய்யலாம்மா. அப்போ கடன்காரக்கன்னு கேட்காங்களே காசு வட்டியில் முதல்ல கேட்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அம்மா சரியாண்டு போட்டு நான் குளாரியே கண்ணால் தெரிஞ்சு எட்ட பிள்ளை இல்லைன்னு நான் அடுத்து தங்க போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்போ இந்த வீட்டில் இருக்க அவங்க சொன்னாங்க வீட்டால் எழும்பட்டான், அவர் கஷ்டம் வந்து சொன்னார் எழும்பட்டான்னு சொன்னார். அப்போ இந்த வீடு கூட வந்து முழுசாக முடியல, இதுக்குள்ளே தான் உங்களை இருக்க விட்டுருக்காங்களா? ஓம் தம்பி இருக்கிறது. அப்போ இந்த வீடு வந்து கட்டினது அப்போ இது இந்த எங்களோட தம்பி கட்டி எங்களோட தங்கச்சி கொடுத்தவர். இதுக்குலாம் தலைப்படங்கள்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இந்த விளக்கு குளத்துலாம் இதுக்குள்ள கரண்ட் இல்லையா? இதுக்குள்ள கரண்ட் இல்லை, இதெல்லாம் ஒன்றுக்கு மட்டும் எடுத்து வந்துருக்காங்க. இப்போ எவ்வளோ காலமாக வந்து இதுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? இப்போ இந்த பல எழுதி கொடுத்ததுலேருந்து இப்போ ஒரு ஒரு மாதம் கூட நாங்கள் இப்போ எழுதிக்கோம். இப்போ ஒரு மாதம் அதில் இருக்கீங்க. ஒரு மாதம் தான் அதை எழுதி கொடுத்தா? ரைட். இப்போ என்ன செய்கிறது? இப்போ எங்களால் முடிஞ்சது இல்லாமல் வந்து இப்போ என்ன சொல்கிறோம், உங்களோட நிலவரங்களை கண்டறிஞ்சு முதற்கட்டமாக மேலே ஒரு தொழிலுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் ஒரு தொழில் வாய்ப்புக்கான ஒரு ஹெல்ப்பை முதற்கட்டமாக பண்ணுறது. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெடிக்கல் செலவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அதை பண்ணுறது. ஆனால் இப்போது கடைசி கட்டத்தில் உங்களோட வளவு எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் கூட வந்துட்டு கணவராலையும் கைவிடப்பட்டுட்டீங்க. 2 பிள்ளைகள் வந்து எந்த ஒரு தவறுகளும் செய்யலை தானே. ஸோ பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனக்கவலையிலாச்சும் பார்க்குறவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாக பண்ணி அந்த வளவை மட்டும் எடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அது கூட வழி இல்லை. திருமண வாழ்க்கை எப்படி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி யார் உங்களை திருமணம் பண்ணி வச்சா, இப்படி என்ன நடந்தது? இது எங்கள் அப்பா தான் கூட்டிட்டு வந்து இப்போ ஒரு கோட்டாளி மூலமாக சொல்லி தான் கூட்டிட்டு வந்தவர். கூட்டிட்டு வந்து தான் எனக்கு கல்யாணம் கட்டி வச்சவர். அப்போ கல்யாணம் கட்டி இந்த சின்ன படி எங்களுக்கு மூத்த படியும் பிறந்தத்தில் இருந்தவர் குடிக்கிறார். அப்போ குடிக்கிறது நாங்களும் அது இதை சொல்லி பார்த்தா அவர் குடிக்கிற இது செஞ்ச மாதிரியே இல்லை. அப்போ வெளியே அனுப்பின அந்த தம்பி எங்களோட வெளியே எடுத்துருந்தான் அவர் எடுக்க. அப்போ அதுலேயும் இருந்து அங்கேயும் குடிச்சு திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வரும் தம்பி ஒன்னாரு வருது உனக்கு தேவையில்லை அக்கா நீ டைவர்ஸ் பண்ணு சொல்லி. அப்போ என்ன செய்யறேன் என்னை பார்க்க ஒருவரும் இல்லைன்னு சொல்லி குளாருக்குள்ளிருக்கையும் அப்போ வந்து சேர்ந்திருக்கையும் இந்த புள்ள திருப்பி இந்த புள்ள வந்தது வயிற்றுல பிறகு வரையும் தான் அந்த பிள்ளை இது எஞ்சி எடுத்துட்டு இருக்கலாம். அப்புறம் தம்பிக்காரன் சண்டை பிடிச்சிருந்து அப்புறம் உபரும் சண்டை பிடிச்சிருந்து உபர் தராமல் உழைக்கிற காசு குடிக்கிறான். குடிச்சது வீட்டுக்கு கொண்டு வரே இல்லை. அப்போ குடிச்சிருந்து அப்போ எது நான் கொண்டு போலீஸில் வழக்கு போட்டதுலேருந்து ஒழிச்சிட்டாரு. சவளக்கடை போலீஸில் கொடுத்த இது எஞ்சவங்க விட்ட ஃபோட்டோவில் அனுப்பி எல்லாம் செஞ்சு நாங்கள் சீக்கிரம் பிடிச்சி தராமல் இது வரைக்கும் ஒன்று செய்கிறாங்களும் இல்லை அவங்களும். இப்போ கோர்ட்ஸுக்கு போய் நீதி கேட்டு நீங்கள் எவ்வளோ காலம் ஆகுது? இது இப்போ இந்த வழக்கு போட்ட நான் இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமா கோர்ட்ஸுக்கு போய் உங்களுக்கான திருப்பி வந்து கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல தம்பி. இந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வந்துட்டு எந்த ஒரு ஒன்றுமே இல்லை தம்பி. நான் என்ன செய்யறது? அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம நீதிமன்றத்தில் போய் என்னென்று கேட்குறது, அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு அநீதி நடக்க முடிச்சுன்னா அதுக்கான நீதியை கேட்டு தான் நம்ம கோர்ட் வாசல் வந்து போகிறோம். சொன்னால் எல்லா இடங்களையும் மாதிரி காவல்துறைகள் இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் சரி, அந்த மாவட்டங்களில் இருக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்தந்த இடங்கள்ல வந்துட்டு ஒளிஞ்சிருந்தாலும் இந்த 3 வருஷமா இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறேன் மேலே அவங்களுக்கு அதிகம் வேலை இருக்குன்ற ஒரு காரணமா, இல்லை அவங்க அது ஒரு அலட்சிய போக்கா விட்டுட்டாங்களா சொல்லியும் வந்து தெரியாது. அது நாங்களும் வந்து சொல்லிடலாது. ஆனால் இது குடும்ப தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் இவங்களுக்கான நீதி வந்து இன்னும் வந்து பெற்றுக் கொடுக்கப்படலை. அது ஒன்று. அண்ட் வந்து இன்னொன்று, நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்க வீட்டு திட்டத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அரசாங்க வீட்டு திட்டத்துக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியறது இல்லை. குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேமதாஸ் அவங்கள்ட்ட வீட்டு திட்டம் வந்து கொடுக்கப்பட்டு நிறைய பேருக்கான வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டு கையிலும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல இடங்களில் இப்போ அவர் அந்த தேர்தல் இறங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த தேர்தலில் இருந்து தான் வந்து விலகப்பட்டதுலேருந்து, அதாவது வாக்கினை வந்துட்டு அவர் எதிர்பார்த்த வந்து வென்றெடுக்கப்படாத பட்சத்தினால வந்து அவர் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை வீட்டு திட்டங்கள் வந்துட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அது இப்போ வரைக்கும் அப்படியே பாலடைஞ்சு காடா மாறி பாசி பிடிச்சு போய் அப்படியே கிடக்கு. நிறைய வீட்டு திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இருந்தாலும் கூட வந்து சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்டு திட்டத்திற்குமான ஒவ்வொரு பேர்கள் வச்சு அந்த வீட்டு திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எல்லாமே வந்து இடைநிறுத்தப்பட்டு இப்போ பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஸோ அப்படி, அதாவது அந்த வீட்டு திட்டத்திற்கு வந்து நம்ம தான் முதற்கட்டமான காசுகள் வந்து போட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்.
அப்போது இப்படி தங்க கையில் எதுவுமே இல்லாத, அதாவது கணவரால் கைவிடப்பட்டவங்களோ சரி, இல்லைன்னு சொன்னால் ஊனமுற்றவங்களோ சரி, தங்கள்கிட்ட எந்த ஒரு வசதிகளும் இல்லாதவங்களோ சரி இந்த ஒரு வீட்டு திட்டத்தை நம்பி தாங்கள் தங்கள்கிட்ட காதில் கையில் கிடக்கிறது ஈடு வச்சோ, இல்லைன்னு சொன்னால் வட்டிக்கோ வேண்டி வீட்டு திட்டத்தை ஆரம்பித்து அதை முடிச்சாங்கன்னு சொன்னால், அரசாங்கத்தில் அந்த காசு கொடுக்கப்படலன்னு சொன்னால், நாளைக்கு அவங்க இருக்கிற வீடும் கிடையாது, அவங்கள அந்த வளவும் கிடையாது. இது எல்லாத்தையுமே வித்துட்டு நடுத்தரவில் நிற்கணும். ஸோ அதான் இன்னைக்கு அக்காவுக்கு நடந்திருக்குது. ஆகையினால இனிமேல் கூட அரசாங்கத்தோட வீட்டு திட்டமோ சரி, என்னதும் சரி எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் கூட சரி, உங்களோட கையில் ஏதாச்சும் உழைச்சி கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கொள்ளுங்க. வச்சிருந்து அதுக்கு பிறகு நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற வீட்டு திட்டத்தை எடுத்து நீங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அக்காவை போலவே நீங்கள் வட்டிக்க வேண்டியோ இல்லைன்னு சொன்னால் ஈடு வச்சு தொடங்கின்னு சொன்னால், நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் அதை சொல்லிக்கொள்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்காக வேண்டி இப்படி கடன்பட்டு தங்களோட வீடு வளவை இழந்துட்டு நடுத்தருவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வீடுக்காக நினச்சி தான் அது அரசாங்கத்தினர் கொடுத்த ஒரு வீடுன்னு சொல்லித்தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த ஒரு 15 லட்சம் அதுக்காக தான் செலவானது. ஓம் தம்பி, உண்மையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இல்ல தம்பி. அண்ட் இன்னொரு பக்கம் உங்களோட கணவரால் கைவிடப்பட்டதுக்கு அதுக்கு நீதி கட்டு நீதிமன்றம் தம்பி. என்ன சொல்றது? அப்போ இப்போ உங்களுக்கு அரசு கொடுப்பனவில் ஏதாச்சும் கிடைக்குது அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு? அந்த கீவார காசு மட்டும் 5000 தராங்க. மாதம் 5000 மாதம் 5000 தராங்க. அப்போ நீங்கள் ஏன் வீட்டிலேருந்து இந்த இடியப்பமோ பிட்டோ சரி அப்படி ஏதாச்சும் செய்து பள்ளிக்கூடத்துலையோ சரி, இல்லைன்னு சொன்னால் கடையிலுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்குள்ளே விற்கிறதுக்கு ஏன் முயற்சிகள் எடுக்கல? அது நான் எடுக்கல தம்பி. இப்போ தான் எனக்கு இது இருந்துச்சு கஷ்டம், இது இருந்துச்சு வந்து இப்போ அதில் நான் இப்போ அதில் ஒன்றும் இப்போ செய்யலை. இப்போ தான் செய்வேன் போட்டு நான் அந்த பிள்ளையோட படிப்பு செலவை பார்க்கணுமே தம்பி. நான் போட்டு தான் இப்போ சப்போஸ் இப்போ அதுக்கான ஹெல்ப் நாங்கள் இப்போ பண்ணுவோம்னு சொன்னால் இனி நீங்கள் பண்ணுவீங்களா? ஓம் தம்பி, நான் பண்ணுவேன். என்னென்னு சொன்னேன் இதுலேருந்து பண்ணல தம்பி. அந்த ஒரு சின்ன ஒரு பலவு இருக்குது எனக்கு. அப்பா தான் அந்த பலவு அதில் ஒரு உங்களோட பேரில் இருக்காது. பார்ப்போம் அந்த உலகம். இந்த முக்கோண பரப்பு இவ்வளவுதான் உங்கள்ட்ட எவ்வளவு தம்பி? அதுக்கு பின்னால் எடுக்கிற அளவு அது ஆக்கல்ற அளவு. ஆக்கல்ற இது உங்களோட பேர்ல இருக்கா? பத்திரம் இருக்கா உங்களோட கையில? இருக்குது. இதுக்குள்ளண்டா பெரிய வீடெல்லாம் கட்டையில அது அப்படின்னு சொன்னா அப்படி கடை மாதிரி ஷேப்ல தான் வீடுகள் கட்டணும். இப்போ இந்த ஏரியாக்குள்ள கடைகள் அப்படி நம்ம இருக்கு? இதுக்குள்ள இல்ல தம்பி. அங்க மெயினுக்கு தம்ப வேணும். மரவழிதெல்லாம் செய்திருக்கு. தங்கச்சி அவர் செஞ்சுக்காரு. அவங்க சரி. ரைட். அப்போ இந்த ஒரு அளவு தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன செய்யறது? உண்மையிலேயே நாங்கள் வாக்குறதும் தரையில் அதற்கு நாங்கள் இது செய்து தரோம்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சில பேர் இந்த வீடியோலாம் பெருசாக சொல்லிட்டு போங்க, நான் இதை பண்ணி தரேன் அதை பண்ணி தரேன், இல்லை தேர்தல் டைமில் சில பிரமுகர்கள் நான் அது பண்ணுவேன் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பிறகு ஆக்களை பிடிக்கலாம். அப்படியெல்லாம் நாங்கள் பொய்யான ஒரு வாக்கு கொடுத்துட்டு கேளாது. முன்கூட்டியே சொல்லுவோம், எங்களால் இந்த ஸ்பாட்டில் உங்களோட நிலம் அறிஞ்சு பண்ணக்கூடிய உதவி மட்டும்தான் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அடுத்த கட்ட உதவின்றது எங்கள்கிட்ட கையில் இல்லை. அதை நாங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவோம். அதை பார்த்து யாராச்சும் உங்களுக்கான உதவிகள் செய்து அதை கொண்டு ஒப்படைப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காணொலியை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்லை தம்பி. இப்போ எனக்கு கல்யாணமும் கட்டி வச்சாங்க. அது இந்த வாழ்க்கை சீரழிஞ்சே போய்த்து. அதுக்காண்டி நான் பொண்ணு கொலுசுலேயும் கொடுத்தேன். அதுலேயும் அவங்க எனக்கு ஒரு உதவி உண்மையே செஞ்சு தரல. இப்போ என்ன சொன்னால் எனக்கு 2 பிள்ளைகள். அப்போ 4 வருஷம் பிரிஞ்சு விட்டு அப்போ அதுலேயும் கொண்டு விட்டு கொலுசில் வழக்கு போட்டோன்னு அதுகளும் ஒன்றுமே இது கிடைச்சது இல்லை. அப்போ நிறுவனம் ஒன்று வீட நடக்கட்டான்னு சொல்லி அவங்க இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு தந்தாங்க. வீட்டை கட்டு பிடிச்சி தாங்க, நான் உங்களுக்கு காசு பாஸ் ஆக்குறேன்னு சொல்லி. இப்போ சரி கண்டு போட்டு நான் காசு காக்கள்கிட்ட கடனைப்பட்டு எனக்கு திரிக்கக்குள்ள ஒரு நாள் துண்டு வந்ததுன்னு சொல்லி அவங்க காசு நிறுத்திட்டாங்க. நிறுத்தையும் பிறகு பார்க்கையும் வெளியே போவோம்ட்டு போட்டு பிள்ளைகளை அம்மாட்ட கொடுத்து போட்டு வெளியே போனேன். அங்கே வெளியே போய் அங்கே உடம்புல வருத்தம் இருந்தபடியே அவங்க சொன்னாங்க, சரி நீ இருக்கலாம்மா, நீங்கள் நாட்டுக்கே போங்க, உங்களால் வேலை செய்ய இயலாது, உங்களோட உடம்பு வீக்காக இருக்குது என்று சொல்லித்தாங்க. அப்போ சரி ஒன்று அவங்க டிக்கெட்டை போட்டு எனக்கு வீட்டு இஞ்சி அனுப்பி திஞ்ச வரையும் காசை பிடிச்சி பிடிச்சித்தாங்க. இப்போ எனக்கு காசு தந்து ஆகணும்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து போட்டாங்க. உறுதியை வீட்டு உறுதியை கொடுத்து போட்டால் நாங்கள் காசு வாங்கினதே. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு நீங்கள் காசு இதை உங்களோட வீடு வேலை எங்களுக்கு எழுதித்தாங்க என்று சொல்லி. அப்போ சரி என்று போட்டு நான் அந்த வீடு வேலையை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்துட்டு இருக்க கூட அவங்க சொன்னாங்க ஒழும்ப சொல்லி நான் எங்கே தம்பி போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் ஒழும்பு வீட்டாள் என்று சொல்லியும். இப்போ அந்த வீடு பால் தானே கிடக்குது. அப்போ தங்கையும் முடியலையா? அதில் அவங்க இருக்கணும்னு சொல்லித்தாங்க. இப்போ வீட்டில் சாமான் தான் அள்ளி நீங்கள் போங்கன்னு சொல்லித்தாங்க. அப்போ அள்ளி எடுத்து வீட்டை பெரிய இருந்தால் தங்கச்சிட்டு அவர் சொன்னவர், இதில் இருங்க நீங்கள் நாங்கள் ரிஸ்டர் பண்ண காட்டிலும் வேண்டு. இப்போ எனக்கு இப்போ இருக்கையும் இல்லை, இடம் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போய்து, என் பிள்ளைய 2ஐயும் படிப்பிக்கையும் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன் எனக்கு தெரியாமல் இருக்கு தம்பி. இந்த வீடை எழுதி எடுத்தாலும் இந்த வீடு இப்போ பாலடைஞ்சு போய் தான் கிடக்கு. அதுக்கு பேசாமல் எழுதி எடுத்துட்டு அவங்க மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இதில் இருங்க, நீங்கள் உங்களுக்கான இடத்தை கண்டுபிடிக்க வரைக்கும் சொல்லியிருக்கலாம். இப்போ அதுவும் கிடையாது. அதுவும் இல்லை, சும்மா
இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி பாருங்கள், உண்மையில் கணவரால் கைவிடப்பட்டு கணவரில் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீதிமன்றத்தில் கொடுத்து அதுக்கான தீர்ப்பும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அரசாங்க வீட்டை நம்பி பலவை வீடு வச்சு இந்த வீட்டை முடித்து இன்றைக்கி அரசாங்கத்தினால அவங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் கிடைக்காம நடுத்தரில் விடப்பட்ட நிலையில் அவன் வந்துட்டு அவங்கள நம்பி அவங்க ஒரு தொழில் செய்யலாம் ஆண்டுட்டு வெளிநாடு போனால் அங்கேயும் வந்து வருத்தத்தினால பாதிக்கப்பட்டு நாடு வந்து சேர்ந்து இன்றைக்கி அதுவும் செய்யலை. ஸோ வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கான முயற்சியும் எடுத்திருக்காங்க. பட் வந்து அப்போ கூட வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து திரும்பவும் வந்து மேலே நிமிர்த்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்படாமல் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ எங்களால் முடிஞ்சது இப்போ முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பாக்கா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுயதொழில் செய்யுங்க. நாங்கள் கொடுக்குற தொழில் வச்சு கொண்டு இடியப்பமோ சரி பிட்டு சரி அவிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை சொன்னால் அங்கேயாச்சும் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்களுக்கு சரி, இல்லை சொன்னால் ஸ்கூலில் கேன்டீன்களுக்கு சரி கொடுங்க. சரிங்க. இப்போ இதில் ஒருத்தருக்கு பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 25,000 வந்துருக்குது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சாப்பாடுகள் இதில் வந்து செய்ய தெரியும்? இப்போ இடியப்பம் ஐப்பம் தம்பி, புட்டாய்ப்பம். அப்போ அதுக்குரிய அந்த திங்ஸில் வந்து வேண்டிக் கொள்ளுங்க. சரிங்களா? வேண்டி அந்த வேலைகள் வந்து பாருங்கள். மேற்கொண்டு பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்கோ சரியில்லைன்னு சொன்னால் உங்களோட அப்போ அந்த வளவுக்குள்ளே ஒரு கடை மாதிரி செட் பண்ணி நீங்கள் தங்கக்கூடிய மாதிரி சரி, முன்னுக்கு வந்து கடை மாதிரி செட் பண்ணக்கூடிய யாராச்சும் வாழ்வாரத்தை வந்து ஏற்படுத்தி தரப்போறவங்கள இருந்தாலும் கூட சரி, யாராச்சும் அந்த உதவிகள் பண்ணாங்கன்னா நாங்கள் அதை வந்து ஒப்படைப்போம். சரிங்களா? இன்றைக்கி இந்த ஒரு உதவி பண்ணது வந்து துபாயில் இருக்கிற சுரேந்திர அண்ணா வந்து அவங்களோட மகன் மிதிசனோட 25வது பிறந்த நாளுக்காக வேண்டி இந்த ஒரு 25,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்காக சொல்லலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு. என்னென்னு சொன்னேன், நீங்கள் இந்த காசு அனுப்புறதுக்கு எனக்கு சின்ன ஒரு தொழில் உண்டு நான் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு இது மாதிரி எனக்கு கடவுள் மாதிரி நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க தம்பி. பெரிய உதவிமா எனக்கு இருக்குது தம்பி. ஓகே, உண்மையில் நாங்களும் எங்களோட சார்பிலான நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்துட்டு பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுற அந்தபடி எனக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், வந்து அரசாங்க வீட்டு திட்டம்ன்றதை ஒன்று வந்து நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கையில் ஏதாச்சும் கொஞ்சம் சேமிப்பை வச்சுக்கொள்ளுங்க. வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த ஒரு அரசாங்க வீட்டு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து அந்த வீடை முடிக்கலாம். தயவுசெய்து கடன் வேண்டியோ இல்லை இன்னொருத்தங்களை எதிர்பார்த்தோ அந்த வீட்டு திட்டத்தை வந்து பெற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு உதாரணத்துக்காக இதை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்களுக்கான மேற்கொண்டு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அதாவது அந்த வளவுக்குள்ளே வந்துட்டு ஒரு கடை மாதிரி கட்டி அவங்களுக்கான வாழ்வாரத்தை பெற்றுக் கொடுக்க போகிறீங்களோ சரி, இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கான மாத படிப்புக்கான செலவு வந்து ஏற்படுத்தி நீங்கள் செய்து கொடுக்க போகிறீங்களோ சரி, எங்களோட டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்து கொடுக்கலாம். அண்ட் இந்த காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகள் காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.